ஸோ உடல்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், கால் வீக்கம், கை வீக்கம், முகவீக்கம், இந்த மாதிரி வீக்கத்துக்கு ஒரு ஹோமியோபதியில் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அப்போசைனம் கேனபினம். இந்த மருந்து பலதரப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இது ஹார்ட்டோட பம்பிங் பவரை அதிகப்படுத்துறதன் மூலம் உடம்புல தேங்கி நிற்கிற ஃப்ளூயிட்ஸை சக்திகரமாக வெளியேற்றும் அப்படின்றது ரிசர்ச் ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மெடிசின்ஸ் எந்தெந்த விதமான எடிமாக்கு ஹெல்ப் பண்ணுது, இதோட ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன, எப்படி செயல்படுதுன்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போசைனம் கேனபினம்ன்ற மருந்து அப்போசினேசியா ஃபேமிலியை சேர்ந்த தாவரத்திலிருந்து எடுக்கப்படுற மருந்து. அதோடைய ஹோல் பிளான்ட்டை தான் நம்ம மருந்தா பயன்படுத்துறோம். அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது சைமரின். இந்த சைமரின் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டயூரிட்டிக்காக. அதுக்கப்புறம் அப்போசைனைட்ஸ், சைனோசைனோசைட்ஸ், ஹெல்விக்டோசைட்ஸ், அப்போபியோசைட்ஸ், கேஸ்ட்ரோஃபாந்தின் பீட்டா போன்ற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளாடி காணப்படுது. குறிப்பா இது லிவர் ஃபெயிலியர்னால ஏற்படக்கூடிய வயிற்று பெருக்கத்தினால ஏற்படக்கூடிய நீர், ஹார்ட் ஒழுங்கா பம்ப் பண்ணாம ஹார்ட்டோட ஃபெயிலியர்னால ஏற்படக்கூடிய கால் நீர், முக நீர், தசைகள்ல அடிபட்டு அதுல மசில் இன்ஜுரி ஏற்படக்கூடிய நீர், இப்படி பல்வேறுபட்ட நீர்களுக்கு இது உதவி செய்யும். ஆனா சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய நீருக்கு இந்த மருந்து தகுந்த மருந்து கிடையாது. அது ஏன்றது வீடியோ முடிவில் சொல்றேன். இந்த மருந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஹார்ட் சோடியத்தை வெளியேற்றும், பொட்டாசியத்தை உள்ள எடுக்கும். இந்த கிளைகோசைட்ஸ் ஆன ஹைமாரின்ஸ் மருந்துக்குள்ளாடி இருக்கிற இந்த ஹைமாரின்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்டெப்பை பேரலைஸ் பண்ணி அதிகப்படியான சோடியத்தை உள்ள எடுக்க வழிவகை செய்யும். இப்போ வெளியே போக வேண்டிய சோடியம் ஹார்ட் செல்களுக்கு உள்ள அடி ஏறிடுது. உள்ள ஏறப்பட்ட சோடியம் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான கால்சியத்தை செல்லுக்குள்ளாடி இன்னும் தேங்க வைக்க உதவி செய்யுது. சோடியமும் கால்சியமும் உள்ள வர்றதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை அங்க என்ன நடக்குதுன்னா ஹார்ட்டோட மசில்ஸுக்கு வீரியம் கூடுது. அதோட பம்பிங் பவர் ரொம்ப விகோரியஸா மாறுது. இப்படி அதிகப்படியான சக்தி இதயத்துக்கு கிடைக்கும் போது உள்ளாடி தேங்கி நிக்கிற எக்ஸஸ் நீரை வெளியேற்றுறதுல முயற்சி பண்ணுது. ஆனா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு உள்ளாடி தான் வெளியில வர முடியும். அப்போ சிறுநீரக நோக்கி அழுத்தமான ரத்தத்தை அங்க பாய்ச்சுது. சிறுநீரகம் அரிச்சு வெளியில விடுது ரத்தத்தை. அதுதான் யூரினா மாதிரி வெளியில வரும். இது ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் இந்த பவரை கொடுக்கறதுல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். லிவர் பிரச்சனைனாலும் இந்த பவரை கொடுக்கறதுல யூஸ் ஆகும். ஆனா நாள்பட்ட சிறுநீரக சிகேடி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸே அங்க ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதிகப்படியான அழுத்தம் அங்க கிட்னிக்கு கொடுக்கும்போது அது மேலும் சிறுநீரகத்தை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் இந்த மருந்தை மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஆனா நார்மல் சிறுநீரகம் இருக்கிறவங்களுக்கு கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் சக்தி அங்க அதிகமாகும். அதிகப்படியான நீர் வெளியேறும். அப்ப இது எதுக்கெல்லாம்னா ஹார்ட் பம்பிங் பவர் குறைஞ்சாலும் சரி, லிவரோட ஃபங்க்ஷன் செயல்பாடு குறைவா இருந்தாலும் சரி, தசைகள் அடிபட்டா சரி, இல்ல தற்காலிகமா கிட்னில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஓவரால் இந்த கார்டியோ கிளைகோசைட்ஸ் பவர்ஃபுல்லா இந்த நீரை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யும். இந்த மருந்தை பத்தி பல ரிசர்ச் ஆய்வுகள் இருக்கு. இதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதெல்லாம் பல்வேறு விலங்குகள்கிட்டையும் மனிதர்கள்ட்டையும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இது ஒரு பவர்ஃபுல்லான மருந்துன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இதை பத்தி மேலும் தகவலுக்கு உங்களோட மருத்துவர்கிட்ட பேசுங்க. என்னோட கன்சல்டேஷன் www.drkrishnali வெப்சைட் நேர்கள் செக்ஷன் உள்ளடி வாங்க. டைரக்ட் கன்சல்டேஷன் கலைக்கால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் அண்ட் சென்னையில அவைலபிளா இருக்கு. நன்றி.